அது சரியா ஏப்ரல் 13, 2025 தமிழ்நாட்டுல நத்தம், ஒட்டன்சத்திரம், கொடைக்கானல் அப்படின்னு அதிக மலைகள் மற்றும் அடர்ந்த வனப்பகுதி இருக்கிற இயற்கை எழில் கொஞ்சிற திண்டுக்கல் மாவட்டத்துல ஆத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒட்டன்சத்திரம் பகுதியில தர்மத்துப்பட்டி பன்றிமலை ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிற அமைதியான அழகான ரம்மியமான ஒரு இடமான அமைதி சோலை தன்னுடைய அமைதியை இழந்து ஆர்ப்பாட்டமாகவும் பரபரப்பாகவும் மாற தொடங்கியிருந்த நாள் அது. அதுக்கு காரணம் அந்த பகுதியில வழக்கமா ஆடு மாடு மேய்க்க வர்றவங்க தான். எப்பவும் போல மேய்ச்சலுக்காக வந்தவங்க அங்க பக்கத்தில் இருக்கிற 60 அடி பள்ளத்துல ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு ஒரு பெண்ணுடைய உடல் எரிஞ்ச நிலையில் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைறாங்க. அந்த கொடூரமான காட்சியை பார்த்த அதிர்ச்சியில் இருந்தவங்க கொஞ்சம் நிதானத்துக்கு வந்ததும் உடனடியா கன்னிவாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் எரிஞ்ச நிலைமையில் இருந்த அந்த உடலை கைப்பற்றி அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்களுடைய முதல் கட்ட விசாரணையை தொடங்குறாங்க. என்னதான் முயற்சி பண்ணாலும் இறந்த பெண் யாரு, எந்த ஊரு, யாரு அவங்கள கொலை பண்ணது, கொலை பண்றதுக்கு என்ன காரணம், இப்படி எந்த விவரங்களும் ஆரம்பத்துல அவங்களுக்கு கிடைக்கல. பல கேசஸ்ல சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் விக்டிமை கண்டுபிடிச்சா மட்டும்தான் கில்லரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. அதே போல இந்த இறந்த பெண் யாரு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணாதானே மற்ற டீடைல்ஸை ஒவ்வொன்னா கேதர் பண்ண முடியும். சோ அந்த பெண் யாரு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த போலீஸ்க்கு அந்த பெண்ணுடைய உடல்ல இருந்தே இந்த கேஸ்க்கு ஒரு முக்கியமான க்ளூ ஒன்னு கிடைக்க ஆரம்பிக்குது. அப்படி அந்த க்ளூ கிடைச்ச உடனே அந்த நியூஸை சோசியல் மீடியால பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே போல அதற்கான பலனும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. கொலையான பெண்ணுடைய அடையாளமும் போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. யார் கொலை பண்ணது, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கிற விவரங்களும் அடுத்தடுத்து கிடைக்க ஆரம்பிக்குது. சோ அப்படி போலீஸ்க்கு கிடைச்ச அந்த முக்கியமான க்ளூ என்ன? பொதுவா போலீஸ்க்கு க்ளூ கிடைச்சா அதை சீக்ரெட்டா தானே வச்சுப்பாங்க. ஆனா இங்க எதனால அதை சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணாங்க, அது எப்படி அந்த பெண்ணை அடையாளம் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுச்சு, அண்ட் இவ்வளவு கொடூரமா அந்த பொண்ணை கொலை பண்ணது யாரு, மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்ன, இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமா யாரு இந்த கொலையை பண்ணது அப்படிங்கிற சமீபத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இறந்த பெண் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாம இருந்த போலீஸ்க்கு ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வேற ஒண்ணும் இல்ல ஸ்டியே, ஒரு விரல் தான். இறந்த அந்த பெண்ணுடைய உடல்ல கையில 10, கால்ல 10 அப்படின்னு 20 விரல்கள் இருக்குமே. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு விரல் மட்டும் இந்த கேஸ்ல முக்கியமான ஒரு க்ளூவா மாறிச்சு? இறந்த அந்த பெண்ணுடைய உடல் அடையாளமே காண முடியாத அளவுக்கு கருகி போயிருந்ததென்னவோ உண்மைதான். ஆனா அதிர்ஷ்டவசமா இடது கை மட்டும் சரியா எரியாம இருந்திருக்கு. அந்த கையில தான் இறந்த அந்த பெண்ணை அடையாளம் காட்டக்கூடிய அந்த விரலும் இருந்திருக்கு. 5 விரல்ல எந்த விரல் அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த 5 விரலுமே இல்ல ஸ்டே, 6வது விரல். எஸ், இடது கையில 6 விரல்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் போலீஸ்க்கு கிடைச்ச முக்கியமான க்ளூ.
ஏற்கனவே திண்டுக்கல், நத்தம், மதுரை அப்படின்னு காணாம போன பெண்களுடைய விவரங்களை தேடி எடுத்துட்டு இருந்த போலீஸ் அந்த பெண்கள்ல யாருக்காவது 6 விரல்கள் இருக்கா அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்த காணாம போன பெண்களுடைய லிஸ்ட்ல எந்த ஒரு பெண்ணிற்குமே 6 விரல்கள் இல்ல. சோ இத ஒரு முக்கியமான க்ளூவா, முக்கியமான எவிடன்ஸா கன்சிடர் பண்ணிட்டு இருந்த, இதன் மூலமா ஈஸியா காணாம போன பொண்ணை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போலீஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தையே கொடுக்க ஆரம்பிச்சது. சோ இந்த ஐடென்டிஃபிகேஷனை பப்ளிக்ல கசிய விட்டு அந்த இறந்த பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எதிர்பார்ப்பு வீண் போகல. இந்த செய்தியை பார்த்த திண்டுக்கல்ல சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு அவங்க தோழியுடைய ஞாபகம் வர ஆரம்பிக்குது. சோ உடனடியா இடது கையில 6 விரல்கள் இருக்கிற அவங்களுடைய தோழிக்கு கால் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய போன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாட்களாகவே அந்த பொண்ணை இவங்களால நேர்லயும் பார்க்க முடியல. சோ அந்த டைம்ல தான் 6 விரல்கள் கொண்ட ஒரு பெண் அகால மரணம் அடைஞ்ச செய்தியும் வந்துட்டு இருக்கு. சோ ஒருவேளை இறந்து போனது தன்னுடைய தோழியா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்குது. அந்த எண்ணமே அவங்களுக்கு பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுக்குது. என்ன பண்றது, இத பத்தி யார்கிட்ட சொல்றது அப்படின்னு குழம்பி போனவங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஞாபகத்துக்கு வந்தது அவங்களுடைய நண்பன் பிரவீன் தான். இவனை எப்படி மறந்தோம் அப்படின்னு நினைச்சவங்க உடனடியா பிரவீனுக்கு போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயங்களை எடுத்து சொல்லி உடனடியா போலீஸ்க்கு போய் காணாம போன தன்னுடைய தோழியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாங்க. உடனே அவருமே கன்னிவாடி போலீஸ் கிட்ட போய் அந்த பொண்ணு சொல்ல சொன்ன டீடைல்ஸை சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனா அப்படி காணாம போன பொண்ணை பத்தி போலீஸ்க்கு தகவல் சொல்ல போன அவரையே நீதாண்டா கொலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணி அவருக்கே ஒரு பெரிய ஷாக் கொடுக்கறாங்க. என்னதான் நடந்துட்டு இருக்கு, காணாம போன பொண்ணு யாரு, அந்த பொண்ணை பத்தி தகவல் சொல்ல போனவரையே போலீஸ் எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும், ஆக்சுவலா என்னதான் நடந்துச்சு, இதுக்கெல்லாம் பதில் தெரியணும் அப்படின்னா போலீஸுடைய விசாரணையில என்ன தெரிஞ்சது அப்படின்னு தெரியணும் இல்லையா? அப்படி போலீஸுடைய விசாரணையில தெரிய வந்த தகவல்கள் இதுதான். பெத்தவங்க யாரு அப்படின்னே தெரியாம மதுரையில் இருக்கிற ஒரு அனாதை குழந்தைகள் விடுதியில வளர்ந்த மாரியம்மாள் அப்படிங்கிற 22 வயசான ஒரு பொண்ணு ஒன்ஸ் ஸ்கூலிங் முடிச்சதுமே மதுரையிலேயே ஒரு கடையில போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு திண்டுக்கல், சாணார்பட்டி, யமகாலபுரத்தை சேர்ந்த ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கம் நாளடைவுல காதலா மாறுது. இப்ப காதலர்கள் 2 பேருமே திண்டுக்கல் இருக்கிற ஒரு ஜவுளி கடையில போய் வேலைக்கு சேர்றாங்க. மாரியம்மாளுடைய காதலனே அவங்களுக்கு கார்டியனா கையெழுத்து போட்டு அவங்கள ஒரு லேடிஸ் ஹாஸ்டலையும் சேர்த்து விடுறாரு. சின்ன வயசுல இருந்தே உறவுகளுடைய பாசம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னே தெரியாம வளர்ந்த, என்னதான் நண்பர்கள் இருந்தாலுமே நமக்கு அப்படின்னு ஒரு உறவு இல்லையே அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த மாரியம்மாளுக்கு இந்த புதிய உறவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. சோ தன்னுடைய காதலனையே உயிரா நினைச்சு பழக ஆரம்பிக்கிறாங்க. அதே போல மாரியம்மாளுடைய காதலனும் மாரியம்மாளுக்காக உயிரையும் கொடுக்க துணிஞ்சவர் தான். இப்படி இருந்த சிச்சுவேஷன்ல தான் நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு இறந்த பெண்ணுடைய உடல் கண்டுபிடிக்கப்படுது. அதுல 6வது விரலை வச்சு தூண்டில் போட்ட போலீஸ்க்கு பிரவீன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அப்படி போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்க வந்த பிரவீனையே தான் கில்லர் அப்படின்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்டும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் காணாம போன மாரியம்மாளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வந்த பிரவீன் தான் மாரியம்மாளுடைய காதலன் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான உண்மை போலீஸ்க்கு தெரிய வந்ததுதான். ஓகே, காதலன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை அரெஸ்ட் பண்ணலாமா? ஆக்சுவலா மாரியம்மாளுடைய தோழி கடைசியா அவங்கள பார்த்தது பிரவீன் கூட தான். அதனாலதான் பிரவீனுக்கு கால் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்ன பிரவீன், சரி மாரியம்மாளுக்கு கார்டியனா வேற சைன் பண்ணிருக்கோம், 2 பேரும் லவ் பண்ண விஷயமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். சோ மாரியம்மாள் காணாம போனதை பத்தி நம்ம தான் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணணும், இல்ல அப்படின்னா நம்ம மேலேயே சந்தேகம் வந்துரும் அப்படிங்கறதாலதான் கன்னிவாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, இறந்து போனதா நீங்க சொல்ற பெண் என்னுடைய காதலி மாதிரியே இருக்கு. ஏன்னா என்னுடைய காதலிக்கும் இடது கையில 6 விரல்கள் இருக்கு அப்படின்னு ரொம்பவே நேர்மையா தான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா பிரவீன் சொன்னது நம்ம மேலேயே பின்னாடி எந்த ஒரு சந்தேகமுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான். ஆனா என்னுடைய காதலி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா போலீஸ் அவனை தானே விசாரிச்சாகணும். அப்படி போலீஸ் கேட்ட அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம தடுமாறுனவன் ஒரு கட்டத்துல உண்மையை உளர ஆரம்பிச்சிருக்கான். எஸ், மாரியம்மாள்
மாரியம்மாளை கொன்னது நான் தான் அப்படின்னு அவனே சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அட பாவி, ஏன்டா இப்படி பண்ணுன அப்படின்னு கேட்கும்போதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மாரியம்மாளுடைய காதலன் அவங்களுக்காக உயிரையுமே கொடுக்க தயாரா இருந்தான் அப்படின்னு. எஸ், அதே போல 2 முறை உயிரை கொடுத்திருக்கான். அதே 2 முறையும் மாரியம்மாளுடைய வயித்தை சுத்தம் பண்ண வச்சு அந்த உயிரையும் எடுத்திருக்கான். இந்த நிலைமையில தான் மாரியம்மாள் தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவனை கம்பல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மாரியம்மாளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாதவன் மாரியம்மாளை தீர்த்து கட்ட முடிவு பண்ணியிருக்கான். ஸோ ஏப்ரல் 12, 2025 அன்னைக்கு மாரியம்மாளை கூட்டிட்டு அமைதி சோலைக்கு வந்தவன் அவங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டை வந்ததாகவும், அப்போ பைக்கில் இருந்து தவறி விழுந்து தலையில அடிபட்டு அவங்க இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்கான். டேய், கதை விட்டது போதும், நடந்ததை சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி கையில லத்தியோட போலீஸ் அவனை ஒரு பார்வை பாக்குறாங்க. பிகாஸ் மாரியம்மாளுடைய அட்டாப்சி ரிப்போர்ட் ஆல்ரெடி அவங்களுடைய கையில இருந்துச்சு. அட்டாப்சி ரிப்போர்ட்ல மாரியம்மாள் கழுத்து நெரிக்கப்பட்டு மூச்சு திணறி தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கறதும், அதுக்கப்புறமா தான் எரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இவன் சொல்ற கதையை கேட்கறதுக்கு போலீஸ்க்கு நேரம் இல்ல. இப்ப வேற வழி இல்லாதவன் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி மாரியம்மாளை அமைதி சோலைக்கு அழைச்சிட்டு போய் ஆளரவம் இல்லாத இடத்துல அவங்க போட்டிருந்த ஷாலை வச்சு அவங்களுடைய கழுத்தை நெரிச்சு கொன்னதையும், அதுக்கப்புறமா அவங்களுடைய உடலை ஒரு 60 அடி பள்ளத்துல போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போனதையும் சொல்லியிருக்கான். ஆனா எஸ்டிஏ, இப்ப நான் அடுத்து சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. பிகாஸ் இப்படி மாரியம்மாளை கொலை பண்ண அடுத்த நாள், நான் சும்மா சொல்லல எஸ்டிஏ, எக்ஸாக்டா அடுத்த நாளே அதே இடத்துக்கு வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் உல்லாசமா இருந்திருக்கான். உல்லாசமா இருந்தான் அப்படின்னா அர்த்தம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நினைச்சு பாருங்க, நேத்து கொலை பண்ண அவனுடைய காதலியுடைய உடல் அங்கதான் இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா அதே இடத்துக்கு வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் அதே இடத்துல இப்படி ஜாலியா இருந்துட்டு வந்திருப்பான். இது ஒரு பக்காவான சைக்கோபேத் பிஹேவியர். இப்ப அதற்கு அடுத்த நாள், அதாவது முதல் நாள் மாரியம்மாளை கொலை பண்ணிட்டு அடுத்த நாள் வேற ஒரு பொண்ணை அங்க கூட்டிட்டு போய் ஜாலியா இருந்துட்டு அந்த பொண்ணை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கேன்ல பெட்ரோலை வாங்கிட்டு போய் மாரியம்மாளுடைய உடலை பெட்ரோல் ஊத்தி எரிச்சதையும் கன்ஃபஸ் பண்ணிருக்கான். எப்படி இருக்கானுங்க பாருங்க எஸ்டிஏ. பல நாள் பழகுன ஒரு பொண்ணை, அவனையே உறவா உயிரா நினைச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணை கொலை பண்ணி போட்டுட்டு அந்த உடல் அவனுக்கு பக்கத்திலேயே ஒரு பள்ளத்துல அப்படியே இருக்கும் போதே அதே இடத்துக்கு பக்கத்துல இன்னொரு பொண்ணை அடுத்த நாளே கூட்டிட்டு வந்து உல்லாசமா இருந்திருக்கான். இந்த கேஸுடைய விசாரணை இன்னுமே ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு. விசாரணையுடைய முடிவுல இன்னும் இவனால பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற விஷயங்களும் தெரிய வரும் அப்படின்னு நம்புறேன். நம்முடைய எஸ்டிஐ நிறைய பேர் இந்த கேஸை மென்ஷன் பண்ணி இந்த கேஸை போடும்படி சொன்னதாலதான் இப்போ இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த நரேஷனை உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஆனா ஒன்னு எஸ்டிஐ, நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே தனக்கு அப்படின்னு ஒரு உறவு இல்லாம அனாதை விடுதியில் இருந்த நண்பர்கள் கூட மட்டுமே பழகிட்டு வந்த தான் படிக்கிற ஸ்கூலுக்கு மத்த பசங்களுடைய பேரண்ட்ஸ் வரும்போது நமக்கெல்லாம் இப்படி வர்றதுக்கோ நமக்காக பேசுறதுக்கோ யாருமே இல்லையே அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த இந்த வாழ்க்கையில நமக்கும் உறவு அப்படின்னு சொல்லிக்க யாருமே வரமாட்டாங்களா அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த ஒரு ஆதரவற்ற பெண்ணுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? அவங்களுக்கு அப்படின்னு ஒரு உறவு, அன்பா பேசுற எல்லாரையுமே உறவா நினைக்க தோணும். அப்படி அன்புக்கு ஏங்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு, அதுவும் பருவ வயசுல அப்படி ஒரு நட்பு கிடைச்சா, அதுவும் அந்த நட்பு ஆப்போசிட் ஜெண்டர்ல இருந்து கிடைக்கும் போது அது காதலா மாறுறது இயல்பான ஒரு விஷயம் தானே. அந்த காதலை நினைச்சு உருகி என்னுடைய உயிரே நீதான் அப்படிங்கிற நினைப்புல தன்னையே தாரை வார்த்த அந்த பொண்ணுக்கு யமகாலபுரத்தை சேர்ந்த பிரவீனே யமனா மாறுவான் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே உச்சக்கட்ட துரோகம் அப்படின்னு நினைக்கிறேன். யாருமே இல்லாத தனக்கு இவன் தான் இனிமே எல்லாமே அப்படிங்கிற நினைப்போட தான் அந்த பொண்ணு பழகி இருக்கணும். ஆனா அவனோ யாருமே இல்லாத இந்த பொண்ணை என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு எவனுமே இல்ல அப்படிங்கிற நினைப்போட தான் பழகி இருக்கான். ஆன்லைன் காதல், ஆஃப்லைன் காதல் எதுவா இருந்தாலும் ஒரு உறவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணாலுமே சந்தேகப்படலாம், 1000 முறை யோசிக்கலாம். இந்த கலிகாலத்துல உணர்வு பூர்வமான உறவுக்கு ஓகே சொல்றதுக்கு முன்னாடி அறிவு பூர்வமா யோசிச்சு இது சரி வருமா அப்படின்னு எல்லா வகையிலுமே ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா முடிவெடுத்தா இந்த மாதிரியான சம்பவங்களை கண்டிப்பா நம்மளால தவிர்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவா காதலுக்கு ஓகே சொல்றது அப்படின்னா பெண்கள் ரொம்பவே யோசிப்பாங்க, ரொம்பவே டைம் எடுத்துப்பாங்க, முடிவெடுக்க ரொம்பவே தயங்குவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த கேஸ்லயும் சரி, இப்ப ரீசெண்டா நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா கேஸ்லயும் சரி, அது அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. ஐ திங்க் காலம் மாறிடுச்சா என்ன? சொல்லுங்க எஸ்டிஐ, மை டியர் எஸ்டிஐ ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.